வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ரூபாய் 1248.24 கோடியில் 10 சாலைகள் 2 மேம்பாலங்கள் திறப்பு. உலகில் எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் உதவிக்கு செல்லும் நாடு இந்தியா. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கடந்த 6 மாதங்களாகவே கட்சிக்கு எதிராகத்தான் இருந்தார் இபிஎஸ் விளக்கம். தாயுமானவர் திட்டத்தில் நவம்பர் 3 முதல் 6 வரை வீடு வீடாக ரேஷன் பொருட்களை விநியோகிக்க உத்தரவு. என்னை கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடருவேன் செங்கோட்டையன். திமுக அங்கம் வகிப்பதால் தான் இந்தியா கூட்டணி வட இந்தியாவில் தோற்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கோவை மாவட்டம் இனி திமுகவின் கோட்டை செந்தில் பாலாஜி நம்பிக்கை. திமுக 13 மதிப்பெண் பெற்று பெயில் அன்புமணி ராமதாஸ். கரூரில் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு. போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்கள் வாக்குவாதம். இந்தியாவில் தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக மாறியது கேரளா. பினராயி விஜயன் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.